ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Sharvini சமையல். இன்றைக்கி நாம் திருநெல்வேலி ஸ்பெஷல் அவியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Sharvini சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அவியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அவியல் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் இப்போ 1/4 கிலோ அளவுக்கு கத்தரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவியல் செய்யும்போது எப்போதுமே கத்தரிக்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது அவியலுக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். கத்தரிக்காய்க்கு அடுத்து வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காயை கொஞ்சம் தின்னமாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாக அவியலுக்கு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளுமே தின்னமாகவும் நீளமாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கத்தரிக்காய் வாழைக்காய் சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். பொதுவாக அவியலுக்குன்னு பார்த்திங்கன்னா கத்தரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் இந்த 3 காயுமே ரொம்ப முக்கியம். இதுக்கடுத்து நீங்கள் தேவைப்பட்ட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அடுத்து நான் இதில் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் சேனக்கிழங்கு கூட நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 50 கிராம் அளவுக்கு பீன்ஸ் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் மாங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காயில் பாதி மாங்காயை நீளவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் 100 கிராம் அளவுக்கு கேரட் நல்லா சன்னமாக நீளவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். நான் இப்போ சேர்த்துருக்க காய்கறிகளை தவிர கொத்தவரங்காய், அவரைக்காய், சேனக்கிழங்கு, வெண்பூசணி இந்த 4 காயும் அவியலில் சேர்த்துக்கலாம். முக்கியமான காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா கத்தரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இந்த 3 காயுமே கண்டிப்பாக அவியலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள். இப்போது இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆகிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பொதுவாக அவியலுக்கு பார்த்திங்கன்னா காய்கறிகள் வெந்திருக்கணும், ஆனால் குலைவாக வெந்திருக்கக்கூடாது. ஒரு 90 to 95% வரைக்கும் காய்கறிகள் வெந்திருந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள் வெந்திருக்கு, அதே சமயத்தில் இது குலைவாகவும் வேகலை. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது இதுக்கு தேவையான தேங்காய் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி அளவு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காயை துருவி கூட சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய தேங்காயில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோடு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பொதுவாக அவியலுக்குன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் மசாலாவை கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும், நல்லா மைய அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த தேங்காய் மசாலாவை காய்கறிகளோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவியல் பார்த்திங்கன்னா நல்லா பியூர் ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனால் மஞ்சள் தூள் குறைவான அளவுலேயே சேர்த்துக்கிட்டால் போதும். அதோடு அவியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாக காய்கறிகள் வேகிறதுக்காக நம்ம முதல்லே உப்பு சேர்த்துருவோம். இதில் காய்கறிகள்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். காய்கறிகள் வேகிறதுக்காக முதல்ல நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா காய்கறிகள் எல்லாமே நல்லா குலைவாக வெந்துடும். பொதுவாக அவியலுக்கு பார்த்திங்கன்னா காய்கறிகள் குலைவாக வெந்திருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம கடைசியில் உப்பு சேர்க்குறோம். இப்போது இந்த தேங்காய் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் சைவ விருந்து சாப்பாட்டில் அவியலுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அவியல் இல்லாத சைவ விருந்து சாப்பாட்டை பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு அவியல் திருநெல்வேலியில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. இப்போ நம்ம சேர்த்துருக்க தேங்காய் ஜீரகத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆகிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் ஜீரகத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு
காய்கறிகள்லாம் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. அடுத்து அவியலுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுதான் தேங்காய் எண்ணெய். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் தயிர் சேர்த்திங்கன்னா அவியல் சாப்பிடும்போது மைல்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் தயிர் சேர்க்குறதா இருந்தால் அதிகம் புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தேங்காய் எண்ணெயும் தயிரும் காய்கறிகளோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம எந்த குழம்பு கூட்டு செய்கிறதா இருந்தாலும் கடைசியாக தாளிப்பு சேர்ப்போம். ஆனால் அவியல் செய்யும்போது மட்டும் தாளிப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா காய்ச்சாத தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்தாலே போதும். அவ்வளோதாங்க, திருநெல்வேலி ஸ்பெஷல் அவியல் அருமையாக ரெடி ஆகிட்டு. இந்த அவியல் சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அடையோடு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி அவியல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை எங்களோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.